ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் எல்லா சேனல்லையும் வந்துட்டு இருக்கிறது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ் குமார் அவர்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது பாலியல் சீண்டல் பண்ணார் அப்படின்னு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் புகார், அந்த புகாரில் என்ன இருந்தது, எதை பேஸ் பண்ணி இவரை உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட், இப்போ ஒரு திருடு போச்சு, இல்லை ஒருத்தர் என்ன அடிச்சுட்டான், இல்லை ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த செகண்டு இல்லை அடுத்த நைட்டே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அது யார், என்ன குற்றவாளி, யார் தவறு செய்தாங்க, இதெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தப்பு யார் மேலே இருக்குதோ அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படும். பட் இங்கே நடந்திருக்கிற ஒரு ஐபிஎஸ் சீனியர் ஆஃபீஸர் மேலே ஒரு பொண்ணு உடனுக்குடனே வழக்கு கொடுத்த உடனே 24 ஹவர்ஸில் நைட்டில் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு பாலியல் சீண்டலில் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் மேலே வழக்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம். பட் அட் த சேம் டைம் இந்த வழக்கில் உண்மைத்தன்மை இருக்குதா அப்படின்றது ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு கட்டம். ஸோ இன்னைக்கு முழுக்க மகேஷ்குமார் மேலே இந்த மாதிரி பொய்யான ஒரு வழக்கு எதுக்காக போடப்பட்டது, அது மட்டும் இல்லை, இவர் மேலே ஆல்ரெடி முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூவும் ஒன்று இருந்தது. அதுவும் யாரால் தூண்டப்பட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க மேலே போட்டாங்கன்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி டி நகரில் வேலை செய்யும் போது டி நகரில் ஒரு பெண் கூட தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு இப்போ இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னைக்கு இது எல்லாம் சார்ந்து தான் ஃபுல் கிளாரிட்டியோட பார்ட் 2 வீடியோவா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் கிருஷ்ணகிரியில் வேலை செய்யும் போது அங்கே கூட வேலை செய்யக்கூடிய பெண்களை கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூருக்கு வெறும் 100 கிலோமீட்டர் தான், அங்கே இருக்கக்கூடிய பப்புக்கெல்லாம் கூட்டு போய் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் பெண்கள் கூட உல்லாசமாக இருந்தார் பெங்களூரில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது உண்மையா பொய்யான்றதையும் நம்ம ஆய்வு செய்யலாம். இன்னும் பல வழக்குகள் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-20 பெண்கள் மகேஷ்குமார் மேலே பாலியல் வன்கொடுமை கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதுசாக இப்போ அவர் மேலே கேஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு முழுக்க இதை சார்ந்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே கடைசி வரைக்கும் பாருங்க. என் வீடியோ 100 பேர் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் உண்மைத்தன்மை என்னன்னு அந்த 100 பேருக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஐ எம் வெரி ஹாப்பி. மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவரோட பேக்ரவுண்டை நம்ம எடுத்து பார்த்தாக்கா, டிஎம்பிசியில் தேர்வு செய்து அதில் முறையாக பயிற்சி பெற்ற ஒரு ஆஃபீஸர். அது மட்டும் இல்லை, ஒரு வெல் ஃபேமிலி, செட்டில்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பேக்ரவுண்டு உள்ள ஒரு மனுஷன். தெரியல, அரசாங்கம் செய்தது ஒரு நல்ல விஷயம் தான். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், உடனே ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது, யூடிசிங் நடந்தனோடனே உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. பட் இதே ஆக்ஷன் பொதுமக்கள், எத்தனையோ குழந்தைங்க ரேப் செய்யப்படுது, எத்தனையோ பெண்களை கற்பழிக்கிறாங்க, எத்தனையோ பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு? வெறும் அரெஸ்ட் பண்றாங்க, ஜாமீன்ல வெளியே வராங்க, இவ்வளவுதானா? அப்போ இங்க செக்ஷுவல் டார்ச்சர்லாம் நடக்கும்போது ஒரு காவல்துறையில் நடந்த உடனே இந்த அளவுக்கு ஹைலைட் ஆகுது, இந்த அளவுக்கு ஹைப் பண்றாங்க. த சேம் டைம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க இதுவரைக்கும் குற்றங்கள் கண்டினியூவா நடந்துட்டே தான் வருது. ரிப்பீட்டடா நீங்க போன மாசம் இந்த மாசம் வரைக்கும் நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரேப்பா தான் வருது. அதுவும் சின்ன குழந்தைங்களை இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணுகிட்ட என்ன இருக்க போது, ஒரு புறம்போக்கு சொரிநாயி அந்த பெண்ணுகிட்ட போய் அதோட பிரைவேட் பார்ட்டில் தன்னோட இச்சையை தீர்த்திருக்கிறான். அந்த பொண்ணுக்கு கண்டினியூவாக யூரின் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கண்டினியூவாக பிளட் வந்துட்டு இருக்கு. இந்த பெண்ணுக்கு என்ன நியாயம் கொடுக்க போறீங்க? அந்த குழந்தைக்கு என்ன நியாயம் கொடுக்க போறீங்க? குழந்தைன்னு சொல்ல முடியாது, கடவுள்.
இப்போ ஐபிஎஸ் மகேஷ்குமார் பற்றி பேசுறதுனால அந்த சப்ஜெக்டை நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் எடுத்தது நியாயம். ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா இந்த அளவுக்கு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. பட் இவர் கேஸில் அது நடக்கலை. இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலை. அவர் மேலே தப்பு இருக்கதானோ ஆய்வு செய்யலை. இந்த பொண்ணை பற்றியும் பேக்ரவுண்டை பற்றியும் தெரியாமல் ஏதோ பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த சேட்டிங் எல்லாம் பார்த்தாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லை, இவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா அவரோட ஐபிஎஸ் அந்த போஸ்ட்டை காப்பாற்றிக்கிட்டு 25 வருஷமா தன்னோட சர்வீஸை பண்ணிட்டு இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் தன் கூட வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி தான் செய்திருக்கிறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார். இது கூட வேலை செய்தவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரிங்களா, இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட்டை கூட தெரிவிங்க. இன்னைக்கு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் ஆஃபீஸ்க்கு இல்லை அவங்க வீட்டுக்கே போயிட்டு நீங்கள் டோரை தட்டி எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்லெக்டே பண்ணாமல் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் யாருன்னே தெரியாது, சரிங்களா? உங்களுக்கு உதவி செய்ய வரக்கூடிய அந்த நல்ல மனுஷன் மேலே இந்த அளவுக்கு அலிகேஷன் வைக்கப்படுது, இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ இது மக்களால் ஏற்றுக்க முடியல, மக்களால் நம்பவும் முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஜாயின்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து செய்யக்கூடிய சேவையை பாராட்டி இது வரைக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் அவங்கள பற்றி, அவங்க செய்த சாதனையை பற்றியோ இல்லை அவங்க செய்த நன்மையை பற்றியோ யாரும் வீடியோ போடுறதில்ல. அதுவும் எஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களது ஏதோ 1-2 தான் வரும். ஆனால் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் தவறு செய்துக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாமல் இருந்தாலும் அவரை பற்றி ஒரு நியூஸ் ஃப்ளாஷ் ஆயிடுச்சுன்னா உடனே டிவியிலேருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் இந்த கிடைச்சிச்சு ஒரு பலியாடு, அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவனா கெட்டவனா, இல்லை அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் நல்லவரா கெட்டவர் எதுவுமே தெரியாது, வச்சு செய்ய வேண்டியது தான் சோஷியல் மீடியாவில். ஒரு கட்டத்தில் இவர் பண்ண இந்த நன்மை, இவர் செய்த இந்த சேவை, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பான்மை, இது கூட அவருக்கு வினைய மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கு. ஸோ இதை சார்ந்து அந்த பெண் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள சார்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. யார்? திருமதி மகேஷ்குமார் அவர்கள். அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட கணவருக்கு இன்னொரு பொண்ணுக்கும் உறவு இருந்தது, கடந்த 1 வருஷமாக அந்த உறவு இருந்தது. ஸோ இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு எப்படி நீங்கள் சேர்க்கப்படுறீங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் தான் இருந்தது அப்படின்னு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். பட் இவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அந்த இடத்துல வேலை செய்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்தவங்க. நாட்டு நடப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் தப்பு செய்துட்டானா தன்னோட குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி பாதுகாக்கணும். இன்னைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் மட்டும் இந்த தவறு செய்யலை, உலகத்தில் நிறைய பேர் இந்த தவறு செய்கிறாங்க. அதுக்காக வந்து சோஷியல் மீடியாவில் வந்த உடனே இவன் கெட்டவன், இவன் நல்லவன், அது எப்படி நீங்கள் இன்னைக்கு கூட என்னோட கமெண்ட்டில் பார்த்த ஒருத்தர் அவர் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறார், அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு. See, there is a point which we are considering and we are clarification giving by media channel. IPS Mahesh Kumar, he never done sexual harassment. That is what we are making point clear. Please understand that. Illegal, legal, that is let understand by court or by police department. அது வந்து நம்மளோட பிரச்சனையே கிடையாது. அதை தெளிவுபடுத்துறது தான் எங்களோட நோக்கம். அவங்க வந்து கொடுத்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பட் இங்க அவங்க 2 பேருக்கும் உறவு இருந்திருக்கு. பை அஃபிஷியலி ஆர் அன்அஃபிஷியலி நோயிங் பை ஹர் ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் எங்கேயும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணலை, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும், இல்லை நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன், அவங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட அவளும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நானும் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. தே ஆர் டிக்ளேரிங் தட் we are giving several time warning. We have given several time warning to her. பட் அவங்க வந்து எந்த விதத்திலையும் ஒத்து போகல. இன்னைக்கு அவங்க நிறைய பணம் பிரச்சனை டார்ச்சர் பண்ணதுனால இவரால் கொடுக்காத பட்சத்தில் இவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க டிஜிபி சங்கர் சார் கிட்ட. ஸோ இதை தான் இன்னைக்கு குற்றச்சாட்டாக நிறைய மீடியாவில் பார்க்கப்படுது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும்னு ஒரு சீனியர் ஆஃபீஸர் பேரை கொச்சப்படுத்தி ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணணும் அவசியம் இல்லை.
ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து ஒரு கண்டென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல, காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாட்டில் நேர்மையா வேலை செய்யக்கூடிய எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர், கமிஷனரு, டிஜிபி, ஏடிஜிபி, அப்புறமா ஏசிபி, கமிஷனரு, இன்ஸ்பெக்டரு, கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி எத்தனையோ ஆஃபீஸர்ஸுங்க வந்து தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு, தன்னோட சொந்த பந்தத்தை விட்டுட்டு, தன்னோட ஃபெஸ்டிவலை விட்டுட்டு, தன்னோட பண்டிகை நாட்களை விட்டுட்டு, தன்னோட பிறந்த நாளை விட்டுட்டு, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கும் அவங்க எந்த ஒரு விசேஷத்துலையும் கலந்துக்காம வெறும் கடமை 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 கண்ணியம் கடமை கண்ணியம் கடமை கண்ணியம் வேலை செய்யக்கூடிய நேர்மையான ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களை யாரும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல எங்கேயும் சிக்கக்கூடாது, சிக்க வைக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட வாதம். விசாகா கமிட்டியில இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படலை. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் இன்னும் இது வரைக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படலை. அந்த கிளாரிஃபிகேஷன்ல விட்டமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் இவரும் என்ன பேசுனாங்க, அது வார்த்தை தவறா இருக்கா இல்லையா, ஆனா இவர் அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு சீனியர் ஆஃபீஸர் எப்படி இந்த தப்பு பண்ணலான்னு உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதை சார்ந்த ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்ம காமன் மேனுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் ரெண்டு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. இந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, காமன் மேன் தப்பு பண்ணாக்கா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, எல்லாருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கப்படும். ஒரு சீனியர் ஆஃபீஸர் மேல இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தாக்கா போலீஸ் டிஜிபி ஆஃபீஸ்லேயே ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கும். விசாரணை கமிட்டின்றத வந்து முறையா செய்திருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் வச்சு தான் இந்த நடவடிக்கை உடனே எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இல்ல ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்டர்னல் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்கிறாரு. யாரு? சீமா அகர்வால் கையில அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. சீமா அகர்வால் அவர்கள் வந்து முறையா ஆய்வு செய்து அதுக்கு விளக்கத்தையும் அதிகாரப்பூர்வமான சப்ஜெக்ட் டாக்குமெண்ட்டையும் முறையா அந்த கம்ப்ளைண்ட்டை டிஜிபி கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த விசாரணையில் உண்மைத்தன்மை என்ன இருக்கு அப்படின்னு இப்போ ஆய்வு செய்துதான் இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியும். அந்த கமிட்டியில இந்த மெசேஜ் என்ன, இப்ப நிறைய பேர் வந்து பாலியல் கொடுமை நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலி பாலியல் கொடுமை நடக்கப்படல, பாலியல் தொல்லை அப்படின்னு உறுதி செய்யப்படுது. யாரு? அந்த மெசேஜ் யாரு பார்த்தாலும் சரி, அவங்களோட மெசேஜையும் நம்ம மகேஷ் அவரோட மெசேஜ் பார்த்தாலும் சரி, யார் வேணாலும் முடிவு பண்ணலாம் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே கமிஷனாகவே நடந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்டபிளாக நடந்திருக்கு. அது வந்து இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டா தேர்ட் பர்சன் கிட்ட வைக்கும் போது, அப்படின்னா ஒரு நேர்மையான ஆஃபீஸர் கிட்ட வைக்கும் போது அது தப்பாக தான் அந்த இடத்துல முடிவு எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மகேஷ்குமாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வச்சு தான். ஸோ தயவு செய்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எல்லா சேனல்லையும் பேசுறீங்க, பட் உண்மையிலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கே நடக்கவே இல்லை. ஸோ அதுதான் நிறைய பேர் இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்றது. ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்க வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்கன்றத தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்கேயும் இல்லை, பாலியல் வன்கொடுமை அப்படின்றது எங்கேயும் கிடையாது. பாலியல் வன்கொடுமைன்றது என்ன? பிசிக்கலாக போய் அவங்கள டச் பண்ணுறதோ, இல்லை அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறதோ, இல்லை அவங்கள கட்டி பிடிக்கிறதோ, அப்டெக்ஷன் பண்ணுறதோ, இல்லை அந்த பெண்ணை கடத்திட்டு போகிறதோ, இல்லை நம்ம அந்த பொண்ணு கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமையை செய்கிறதோ, இதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறதோ இல்லை செக்ஷுவல் தூண்டுதல் பண்ணுறதோ இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வராது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பாலியல் குற்றச்சாட்டு அடிப்படையில் வருது, ஒரு கேட்டகரிஸ் வைஸ்ன்னு சொல்லலாம். பட் இது எந்த முறையில் அவங்க அந்த ரிசீவ் பண்ணிக்கணுவங்க, எந்த பேட்டர்ன்ல ஹேண்டில் பண்றாங்க, இது அந்தந்த கேட்டகரிஸுக்கு பாலியல் வன்கொடுமையிலே ஸ்டெப் 1, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அந்த கேட்டகரியில தான் இது சேர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு அப்புறம் தான் அந்த விசாகா கமிட்டி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது தெரிய வரும். இதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த சீமா கமிஷன் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இன்டர்னலா இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்னலான ஒரு கமிஷன் இருக்கு. இந்த கமிஷன்ல இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, சரி, இப்போ இவர் மேல
கேஸ் கூட பதிவு செய்யலாம், இவரை வேலையை விட்டு கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 25 வருஷம் காலமாக எந்தெந்த மாவட்டத்தில் இவர் வேலை பண்ணார், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பண்ணார், இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து அங்கே ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்படுதா, இவரால் ஏதாவது பெண்கள் யாராவது பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இல்லை இவர் மேலே ஏதாவது லஞ்ச ஒழிப்பு கேஸ் இருக்கா, இல்லை இவர் மேலே ஏதாவது பெரிய அலிகேஷன் இருக்கான்னு இதே சீமா அவர்கள் கமிட்டியே வச்சு ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டையும் ஆய்வு செய்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே குற்றச்சாட்டு இருக்குதான்னு கண்டிப்பாக நிரூபிக்கணும். ஏன்னா இவ்வளோ இடத்துலையும் தன்னோட பேரை காப்பாற்றிட்டு வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் அவர்கள் தென் சென்னையில் இப்போ அவர் போஸ்டிங் போட்ட பிறகு ஜாயின்ட் கமிஷனர் ஜாயின் ஆன பிறகு இப்போ அவர் மேலே அலிகேஷன் வைக்கப்பட வேண்டியது எதுக்கு, என்ன காரணம்? ஒன்று. இப்போ இன்னொரு ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து சாக்லேட் பேப்பரு, கிஃப்ட் பேப்பரு, சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, ஐஃபோன் வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஓகே. இன்னொரு பொண்ணு மர்மமான முறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பெண்ணுக்கிட்டையும் பாலியல் வன்கொடுமை தூண்டப்பட்டது அப்படின்னு. சரி, ஓகே. டி நகரில் வேலை செய்யும் போது அங்கே ஒரு பெண்ணுக்கிட்ட இவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார், இவர் மேலே செக்ஷுவல் அலிகேஷன் இருக்கு. டி நகரில் டியூட்டியில் இருக்கும்போது அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு காவல் பெண்ணுக்கிட்ட இவர் வந்து அத்துமீறலாம் நடந்துக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு இன்டர்னல் கான்டாக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்தாங்க. யார்? இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணு கூட இப்போ தொடர்பில் 1 வருஷமாக இருந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போது டி நகரில் இருக்கக்கூடிய பெண் யார் கூட அந்த சண்டை போட்டாங்க? இன்னைக்கு நிறைய சேனல்ல இந்த மாதிரி தவறுதலாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈஸியாக அந்த அவர் பீரியட்ல எத்தனை பெண்கள் வேலை பண்ணாங்க, அவரோட பீரியட்ல அந்த பெண் யார் அப்படின்னு கிளீனாக இப்போ ஐடென்டிஃபை பண்ணி ஆய்வு செய்து அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணலாமே. ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்னு எதுக்காக இந்த அளவுக்கு டிலே பண்ணுறீங்க? ஸோ இந்த குரூப்பில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை பற்றி தான் நான் என்னோட சேனல் மூலிமா தெரிவிக்கணும். இவர் வந்து இப்போ நான் இதை சொல்கிறதுனால அவர் மேலே இன்னும் நிறைய பேருக்கு ஜெல்லஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இவர் கொஞ்சம் கை சுத்தம் உள்ள மனிதன், அது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க. லஞ்சம் எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு நபர். அது மட்டும் இல்லை, குற்றவாளிங்க கிட்ட தவறு செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட இப்போ இந்த ஹெல்மெட் போடாமல், இந்த லைசன்ஸ் இல்லாமல், ஒன்வேல வரவங்க, நோ என்ட்ரியில் வரவங்க, இவங்களை எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கும் போது கூட சாந்தமாக அமைதியாக பேசக்கூடிய ஒரு நபர். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அவரை பற்றி வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் மேலே நல்ல மனிதனாக தான் பார்க்கப்படுது. இந்த இடத்துல நீங்கள் யார்கிட்ட வேணாலும் விசாரிக்கலாம். அவர் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் அந்தந்த நீங்கள் இப்போ வட சென்னை ஆகட்டும், தென் சென்னை ஆகட்டும், நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இவர் பேர் மேலே ஒரு அலிகேஷன் கூட நீங்கள் காதில் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இப்படி ஒரு செக்ஷுவல் அலிகேஷனில் மாட்டுவாரான்றது தான் பொதுமக்கள் பார்வையாக இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசின மாதிரி தான் 25 லட்சம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்க? வீடு கட்டுறதுக்காக. இந்த 25 லட்சம் இவர் கையில இருந்து கொடுத்தால் திருப்பி அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை கருத்தில் கொண்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதை நம்ம இப்படி கொடுக்கறதோட நம்ம நட்பு ரீதியாக ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஆர்கிடெக்டை கூப்பிட்டு நம்ம பேசலாம் அப்படின்றது கூட நிறைய உதவிகளை செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இவங்க 2 பேருக்குமே கலவரம் ஸ்டார்ட் ஆனது இந்த இடத்துல தான். இந்த 25 லட்சம் ரூபாய் கொடுக்காதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா பேசப்படுது. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, 76 இப்போ செக்ஷன் வந்து 376, ஆனா இப்போ வந்து 374 376 வரைக்கும் மாத்திருக்கு, பிஎன்எஸ்ல மாத்தப்பட்டிருக்கு. அந்த செக்ஷன்ல வந்து வித் கன்சர்ன் ஆர் வித்தவுட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நீங்க பாத்துக்கங்க, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி உங்க கூட வேலை செய்யக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடியோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பெண்களை தொட்டு பேசுறது அப்படின்னா, நீ எனக்கு கீழே தான் வேலை செய்கிற, நான் தொட்டு பேசுனா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து பாலியல் சீண்டல். அல்லது இப்போ ஒரு பெண்ணுக்கு அர்ஜென்ட்டாக பர்மிஷன் வேணும், ஒரு லீவ் வேணும் அப்படின்ற போது நான் போய் ஒரு உயர்ந்த அதிகாரி கிட்ட போய் நான் பர்மிஷன் கேட்குறேன். அந்த பர்மிஷன் கேட்கும் போது நீங்கள் என்கிட்ட வந்து உனக்கு லீவ் வேணும் இல்லை பர்மிஷன் வேணும்னா என்கிட்ட நீ கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்கணும், நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும், நீ நம்ம வெளியே எங்கன்னா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அது பாலியல் சீண்டல். அல்லது நாம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நான் வந்து உன்னை ஓப்பனாக நான் டைரெக்டாக உன்னை கேட்குறேன், என் கூட ஹாப்பியாக இருக்கணும், வா நம்ம போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சக ஊழியர் நம்ம கூட வேலை செய்யக்கூடிய சில பேரை தேர்வு செய்து, சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு
பர்சனலாக கூப்பிடக்கூடியது. நான் உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும் எல்லாம் பார்த்துக்கிறேன், உனக்கு அட்டண்டன்ஸ் போட்டுடுறேன், உனக்கு நான் டியூட்டி வெயிலில் போட்டு தர மாட்டேன், கூலிங்காக இருக்கிற இடத்துல போட்டு தரேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சேலரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும், நீ வீட்டில் இருந்துக்கிட்டு கூட வேலை பண்ணலாம். இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள்லாம் நடக்கும். இதுவும் ஒரு பாலியல் சீண்டலாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் பாலியல் வன்கொடுமையில் சீண்டப்படும். பட் இப்போ விசாகா கமிட்டியில் நடந்தது என்னன்னா, வெறும் ஒரு கம்யூனிகேஷன் பரிமாற்றம், வெறும் மெசேஜ் மட்டும் தான் கம்யூனிகேட் ஆயிருக்க தவிர அதில் ஒரு ஆபாசமான படமோ இல்லை ஆபாசமான வீடியோவோ எதுவுமே அனுப்பப்படலை. இதை சார்ந்து தான் இன்னைக்கு விசாகா கமிட்டி வந்து இந்த விசாரணையை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட வேண்டியது, செக்ஷுவல் டார்ச்சர் எங்கேயுமே கொடுக்கப்படலை, பாலியல் தூண்டலும் எங்கேயும் செய்யப்படலை. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேருமே பார்க்கு, பீச்சு, சினிமா, ஹோட்டல், அவங்க எங்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 2 பேருமே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தன்னோட உடையை அணிந்துக்கிட்டு, தன்னோட காவல் உடையில் அவர் வெளியே எங்கேயும் அந்த பெண்ணு கூட எங்கேயும் சுற்றலை, எங்கேயும் ப்ரைவேட் பிளேஸ்லலாம் போகல. காவல் உடை இல்லாமல் தான் அவங்க பிரைவசியில் ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த 25 லட்சம் பணம் கேட்டதுக்கு கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியாக ஆயிருக்கு. இதை சார்ந்து தான் மகேஷ்குமார் அவங்க மனைவியோட லாயர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க சர்டன் பாயிண்ட்டை. சார், எங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இது பாலியல் துன்புறுத்தல் கிடையாது. ஒரு நிரபராதியா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு ஹையர் அபிஷியல் கிட்ட என்ன சார் கேட்பீங்க நீங்க? இப்போ திருப்பதி போனோம், எனக்கு அந்த மாதிரி இது கொடுங்க, அப்புறம் இந்த கான்சர்ட் நடக்குது டிக்கெட்ஸ் வாங்கி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி தான். இல்ல சார், ஆனா சார் வந்து கேஷா கொடுத்துருக்காங்க, 5, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து எப்படின்னா, இந்த பண பரிமாற்றம் ஜிபே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கேஷா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. தேவையில்லாத நேரத்துல எதுக்கு கால் பண்றீங்க அப்படின்னுட்டு மேடம் கண்டிச்சிருக்காங்க. அந்த சைடுல இருந்து என்ன பெட்டிஷன்? எஸ் சார். அவங்க தரப்புல வந்து ஆக்ஷன் எடுக்கறாங்க அப்படினா அவங்க தரப்பு என்ன மாதிரி விஷயம் சப்மிட் பண்ணிருக்காங்க? இல்ல, எங்களுக்கு உண்மையிலேயே ஐடியா கிடையாது சார். அனுராதா மேடம் போய் அந்த லாயரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வழக்கு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணு போய் இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி உண்மையிலே நடந்தது. அவங்க 2 பேருமே கான்டாக்டில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து செக்ஷுவல் டார்ச்சர்னு எப்படி இவன் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறா, எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது இந்த கேஸில், தயவுசெய்து இந்த கேஸ் எடுத்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு அந்த லாயருக்கு இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி இவங்கள ட்ராக் பண்ணி இன்ட்ராகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ஹோட்டலில் எடுத்த ஃபுட்டேஜ், இந்த மாதிரி நிறையா சீக்ரெட் விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் தெரிவிக்கப்பட்டது இந்த லாயர் மூலிமா. ஏன்னா அந்த லாயர் வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸை. அது மட்டும் இல்லை, தன் கணவர் ஒரு தலித் ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு கம்யூனிட்டியை குறிப்பிட்டு இவர் இந்த கேஸ்ட் தான் அப்படின்னு ஓப்பன் டாக்காக வெளியே வந்து தைரியமாக சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ எந்த வகையில் இவங்க இங்கே தப்பு நடந்திருக்கு, இங்கே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க உறுதி செய்திருப்பாங்க. அப்போ தன்னோட கணவன் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பேர் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த பேரை மீண்டும் காப்பாற்றணும், அவர் தப்பு எங்கேயும் செய்யலை, அவர் நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களோட மனைவியும் அந்த லாயரும் இந்த வகையில் இந்த அளவுக்கு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. ஸோ அந்த தருணத்தில் அங்கே கூலிப்பு விற்கக்கூடாது அப்படின்னு நம்ம சட்டம் இருக்குது. காவல் அதிகாரிகள் வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா தெரியாமல் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அதை சார்ந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸை இன்ட்ராகேஷன் பண்ண போகும்போது அந்த வீட்டில் அந்த அம்மாவோட பொண்ணு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பேர் கார்த்திக், எஸ்ஐ சதீஷ், இவங்க 2 பேருமே அந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டில் ஈடுபடுத்தி இருந்தாங்க. இந்த பாலியல் சீண்டுதல் ஈடுபடுத்தி மதியானம் 1 மணி இல்லை 2 மணிக்கு பகல்ல போய் அந்த 18 வயசு பொண்ணுக்கிட்ட செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த கார்த்திக்கும் எஸ்ஐ சதீஷும் 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த கேஸு உடனே சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகுது. அவர் அந்த பைக்கில் இருந்து எஸ்கேப் ஆகுறது, தப்பிச்சு போகிறது, அப்புறம் வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் காவல் ஆய்வர்கள்லாம் சேர்ந்து அவரை கைது செய்துட்டாங்க. ஸோ கார்த்திக் வந்து பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. சதீஷை வந்து எஸ்ஐ சதீஷை வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குற்றச்சாட்டும் இந்த மாதிரி நடக்கிறதுனால இதை அடிப்படையாக வச்சு அப்போ காவல் அதிகாரிகள் எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் எல்லாமே செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுவான், பாலியல் வன்கொடுமை செய்வான் அப்படின்ற தருணத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் மேலேயும் இதே பார்வையில் பார்க்கப்படுது. அப்போ இவரும் அந்த மாதிரி ஒரு சீண்டலில் ஈடுபட்டிருப்பார் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் சட்ட ரீதியான இந்த லாயர், அந்த அவங்க மனைவியோட லாயர் வந்து என்ன சொல்றாங்கன்னா,
கண்டிப்பாக எங்களோட கிளைண்ட் இந்த தவறு செய்யலை, அவர் மேலே பொய்யான புகார் போட்டிருக்கிறாங்க, இந்த பொய்யார் புகாரில் யாரெல்லாம் ஈடுபடுத்தி இருக்கிறாங்க, இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, எதுக்காக ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதுவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 25 வருஷமா மக்களுக்காகவே செய்த நேர்மையா கடமை ஆற்றிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்ச தண்டனை இவ்வளவுதானா, இதுதானா, இதுக்காக தான் நாங்கள் பாரம்பரியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோமா, இந்த உடைய நேசிச்சு போட்டோமா, இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்க பேரை ஏன் களங்கப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க மனைவி அவங்க பர்சனல் பயோடேட்டாலாம் வெளியே விட்டு அவங்க கணவருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் என்னெல்லாம் உறவு இருந்ததோ அவங்க கொஞ்சம் கூட அந்த ஃபேமிலியோட மானமரியாதை போகணும் அதை கொஞ்சம் கூட மைண்டில் வச்சுக்காம ஓப்பன் டாக்கா போட்டு உடைச்சிருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில். டிஜிபி ராஜேஷ் தாஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த நியூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு பந்தோபஸ்தில் இருக்கும்போது தன்னோட காருக்குள்ள ஒரு அல்பத்தனமான விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. கணவர் பாண்டிச்சேரியில் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட அது பந்தோபஸ்தில் இருக்கிற அந்த தருணத்தில் இந்த டிஜிபி அவர்கள் ராஜேஷ் தாஸ் தன்னோட காருக்குள்ள உட்கார வச்சு தன்னோட பாலியல் சீண்டலை சீண்டி இருக்கிறாரு அந்த காருக்குள்ள. ஆனா அந்த தருணத்துல ஐபிஎஸ் அதிகாரி மேடம் சட்டுன்னு டிஜிபின்னு கூட பார்க்காம ஓங்கி கன்னத்திலே அரைஞ்சி அந்த காரை விட்டு கீழே இறங்கினாங்க. உண்மையிலே கோடி வணக்கம் உங்களுக்கு. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை கொஞ்சம் தவிர்க்கப்படுது, பட் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த அளவுக்கு கொடுமை செய்துட்டு இருக்கிற இந்த குற்றவாளிகள், இந்த மாதிரி இந்த கார்த்திக், இந்த சதீஷ், இந்த ராஜேஷ் தாஸ், இந்த மாதிரி நபர்கள்னால நம்ம காவல்துறையிலேயே நிறைய களங்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. இது அழிக்க முடியாத ஒன்று, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நேர்மையா இருந்த ஆபீசருங்க பேரை கூட இன்னைக்கு கிளின்னு கிளிக்கிற அளவுக்கு காரணம் யாருன்னா இந்த மாதிரி அக்யூஸ்ட்னால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த நேர்மையா வேலை செய்யக்கூடிய ஆபீசர்களையும் இந்த கண்ணோட்டத்திலையும் இந்த பார்வையிலையும் பார்க்கப்படுது அப்படின்னு நான் சொல்லுவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் இதை ரொம்ப ஜாகிரதையா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தன்னோட ஆசைக்காகவும் தன்னோட நலன் கருதி ஒரு சில ஆஃபீஸர்ஸும் கூட நம்ம அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டால் நம்மளுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும், சேலரி உயர்வு கிடைக்கும், நம்மளுக்கு லீவு கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்டு கிடைக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும், இல்லை ஒரு நாள் நம்மளுக்கு லீவு வேணும்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா நம்மளுக்கு லீவு கிடைக்கும் அப்படின்றது பட்சத்தில் இதை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சில பேர் அந்த கோணத்தில் இருந்தால் சில ஆஃபீஸர்ஸ்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர், நம்ம ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறோம், இங்கே எங்கே தப்பு நடந்தாலும் எதுவும் வெளியே தெரியாது அப்படின்னு ஒரு மமதையில் இருப்போம். தயவு செய்து அதை எடுத்துருங்க. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் யாராவது உங்கள் கூட நெருங்கினாக்கா தயவு செய்து அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ரெண்டாவது, சமுதாயத்தில் அந்தஸ்துலேயும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர்ன்ற ஒரு கௌரவம் இருக்குது, ஏசிபின்ற ஒரு கௌரவம் இருக்குது, கமிஷனர்ன்ற ஒரு மரியாதை இருக்குது, டிஜிபின்ற ஒரு கௌரவம் இருக்குது. ஸோ இப்போ டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆர்டர் பாஸ் பண்ணிக்கிறது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பாலியல் வன்கொடுமை, இந்த போக்சோ சட்டங்கள்லாம் அதிகமாக பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிற தருணத்தில் கேம்ப் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே அங்கே பணியாற்றக்கூடாது, உடனே இவங்களை எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு டிஜிபி சங்கர் அவர்கள். நீதிமன்றம் தடை முன்னையே போட்டிருக்கு, இந்த ஆர்டர்லி எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த கேம்பஸில் வேலை செய்யக்கூடிய பெண்களும் இந்த ஆர்டரில் வேலை செய்யக்கூடிய பெண்களும் யாரும் கேம்பஸில் இருக்கக்கூடாது, அவங்க ஸ்டேஷன் டியூட்டி மட்டும்தான் பண்ணணும்னு ஒரு சர்க்குலேஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு இதே காவல் அதிகாரியா வேலை செய்யக்கூடிய, கான்ஸ்டபிளா வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இப்போ இந்த எடுத்துட்டு இந்த சட்ட திட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணாக்கா, அமல்படுத்தினால் என்னன்னா, இன்னைக்கு இத்தனை பேரையும் வேலை விட்டு எடுத்துட்டாக்கா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் யாருக்காவது தெரியுமா, இல்லை டைப்பிங் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா? மேக்சிமம் ஆண் காவலர்கள், கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இந்த ரைட்டர் ஆகட்டும் இல்லை டைப்பிங் டிபார்ட்மெண்ட்ல ஆகட்டும் இருக்கிறது குறைவாக தான் பார்க்கப்படுது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும். ஸோ பெண்கள் மட்டும்தான் இதில் ஆணித்தனமாக எல்லா துறையிலையும் அதிகமாக வீழ்ச்சி செய்து அவங்களோட பணி ஆற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை தான் நிறைய பேரை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியே சில தமிழ்நாடு மாவட்டத்தில் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னன்னா, எஸ்எல்சி பாஸ் பண்ணி அல்லது +2 பாஸ் பண்ணிட்டாவே போதும், அந்த 2 முடிச்ச உடனே
உடனே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துறாங்க. காரணம், இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு நம்ம போலீஸ் ட்ரைனிங் போனாக்கா 5 மார்க் இந்த டிரைவிங் லைசன்ஸ்னாலே கிடைக்கிறதுனால தெளிவாகி ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க. உடனே போலீஸ் ட்ரைனிங் முடிச்ச உடனே இவனுக்கு என்ன கிடைக்கும், இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ் வீட்டில் இவருக்கு டிரைவிங் வேலை கிடைக்கும். இந்த டிரைவிங் வேலை என்ன கிடைக்கும், ஆஃபீஸ்க்கு போவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடணும், இவன் வேலை முடிஞ்சு போச்சு, உடனே அவன் வீட்டுக்கு கிளம்பிடுவான். இதுதான் நடக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட வாலிபர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு நம்ம யாராவது ஒரு ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு நம்ம போய் நம்ம டிரைவராக உட்காந்துடலாம், ஏன் நம்ம போய் ரவுண்ட்ஸில் போகணும், ஏன் நம்ம போய் கிரைமில் இறங்கணும், டே நைட் அங்கே அந்த கொலைகாரனை தேடுறது, இந்த கொள்ளைக்காரனை தேடுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை, நம்ம டிரைவராக உட்காந்துட்டா நம்ம சேஃப் அப்படின்னு இன்றைக்கி நிறைய கான்ஸ்டபிள் சேஃப் ஆகிடுறாங்க. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாக்கா 70 to 80% ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய வேலை எல்லாமே கிடப்பில் கிடக்கும், பெண்டிங்கில் இருக்கும். அந்த வேலை யாராலையுமே செய்ய முடியாது. முடிஞ்சால் இன்ஸ்பெக்டராக உட்காந்து பண்ணாதான் அந்த வேலை நடக்குமே தவிர மற்றபடி யாராலையுமே பண்ண முடியாது. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு காவல் நிலை வந்து மாறிவிடும். ஸோ இப்போ இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இவங்க சொன்ன மாதிரி இந்த சர்க்குலேஷன் சொன்ன மாதிரி கேம்பஸில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பணி நிற்றம் செய்து, இல்லை அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இல்லை அந்த இடத்துல புது டிபார்ட்மெண்ட்டை உட்கார வைக்க போகிறாங்களா அப்படின்றது நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கு. இது 1-2 கிடையாது, எக்கச்சக்கமான குறைகள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த இருக்கு. பெண்களுக்கு நாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நல்லா கிடைச்சிடுச்சுன்னா இவங்க ஏன் மற்ற ஆஃபீஸர்ஸை தேடி, அவங்களோட அன்பை தேடி, அவங்களோட பாசத்தை தேடி, இல்லை அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் அந்யூன்யமாக நடந்துக்கினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு இவங்க ஏன் தவறான வழிக்கு போக போகிறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. அதே மாதிரி சில தவறான ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமையை அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி குடிக்கும் போதோ, டிஃபன் சாப்பிடும் போதோ, உன் ஃபேமிலியில் என்னெல்லாம் நடந்திருக்கு, உனக்கு கணவன் இருக்கிறாரா இல்லையா, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எப்படி கஷ்டப்படுற என்னன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ட்ராக்ஷன் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த பெண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வளையத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுல தான் பெண்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து வீக்னஸ் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் யாராவது அன்பு காமிச்சா போதும் பள்ளத்துல விழுந்துடுறாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி செயலில் நீங்க ஈடுபடுறது நிறுத்தினாவே ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கும், இன்ஸ்பெக்டருக்கும், ஏசிபிக்கும், டிஜிபிக்கும், ஏஎஸ்பிக்கும், ஏடிடிஜிபிக்கும், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த ஒரு களங்கமும் வராமல் தமிழ்நாடோட போலீஸ் பாதுகாப்பு வந்து அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு காவல்துறை மேலே எந்த ஒரு களங்கமும் இருந்ததில்லை. இப்போதான் இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை வந்து பொதுமக்களால் பார்க்கப்படுது, சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்துறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் மீண்டும் நான் சொல்றேன், பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல் மொபைல். இந்த போன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த போன்ல சில ஆபாசமான விஷயங்கள் காவல்துறையில் இருக்கிறவங்களே சில பேர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த தருணத்தில் என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய பெண்களை அவங்கள தப்பாக தான் பார்க்க தோணும், அவங்க கிட்ட தப்பாக தான் பேச தோணும். இந்த மாதிரி சம்பவம் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல நடக்குதுன்னு எனக்கு தோன்றதை நான் பேசுறேன். தயவு செய்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை மாதிரி நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான விஷயங்களை நம்ம தடுக்க முடியாது. முக்கியமா நான் சொல்லக்கூடியது, இன்ஸ்டாகிராமில் ஆபாசமா போட்டுட்டு இருக்கிறாங்க எக்கச்சக்கமான பேர் பெண்கள். அதை நான் சும்மா சாம்பிளா உங்களுக்கு லிஸ்ட் காமிக்கிறேன், பாருங்க. இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாசமா நிறைய வீடியோ, இந்த மாதிரி வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்தாவே போதும் மற்ற ஆண்கள் வந்து டெம்ட் ஆகி சில தவறான விஷயங்கள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது காவல்துறையை மட்டும் நான் சொல்லல, எல்லா துறையிலையும் சார்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப நான் இங்க காமிச்சிருக்கிற இந்த பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து இன்ஸ்டாகிராம் சைபர் கிரைம், தமிழ்நாடு சைபர் கிரைம் யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவெல்லாம் பாருங்க. இந்த எல்லா வீடியோவும் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த வீடியோல இருக்கிறவங்கள நீங்க பர்சனலா போய் இன்ஸ்டாகிராம்ல அந்த ஐடியா பேஸ் பண்ணி உள்ள போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஆபாசமா இருக்கும், டபுள் மீனிங் அப்படி இருக்கும், இரட்டை அர்த்தம் சொல்லுவாங்க, அப்படியே இருக்கும். ரெண்டாவது, இங்க போடுறது எல்லாமே அரையும் குறையுமா பிரா, இந்த மாதிரி பேண்டிஸோட அந்த சாரியை ஆப் நியூடா காமிக்கிறது, ஆபாசமா பேசுறது, மற்றவங்கள பழி வாங்கன்ற பேர்ல திட்டுறது, அப்புறம் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எப்படி வேணாலும் வீடியோ போடுவேன், என்னை யாருமே ஒன்றும் கண்டிக்க முடியாது, என்னை யாருமே தண்டிக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஆபாசமான வீடியோலாம் போடுறதுனால தான்
வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஐடி கம்பெனி ஆகட்டும், இல்லை விவசாயம் பண்ணக்கூடியவங்களாகட்டும், இல்லை ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும், இல்லை கூலி வேலைக்கு போகக்கூடிய நபர்களாகட்டும், இவங்க எல்லாரும் இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி வீடியோலாம் அவங்க அந்த இன்ட்ராக்ஷன் அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது ட்ரெயினில் போகும்போது ஒருத்தன் அந்த வீடியோ பார்க்குறான். அப்போ என்ன நடக்கும்? அந்த ட்ரெயினில் டாய்லெட் கிட்ட நிற்கிற பெண்களோ இல்லை அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டயோ பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காவல் அதிகாரி டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறது எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, 100% எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. பார்க்க கூடாதுன்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன தோணும்? அந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும். ஃபேக்டரியில் எங்கேயோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான், அந்த டைமில் ஒரு பொண்ணு காஃபியோ தண்ணியோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான், அந்த டைமில் அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை நடக்கும். ஸ்கூலில் இந்த மாதிரி உட்காந்து பாலியல் வன்கொடுமை வீடியோ அந்த மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் வர வீடியோ பார்க்குறான். டக்குன்னு ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அந்த குழந்தைகிட்ட ஆபாசமாக நடந்துக்கணும்னு தோணும். இந்த மாதிரி நிறைய தவறுதலான விஷயங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து தான் இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாருமே கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கிறாங்க. குழந்தைங்க பார்க்குறாங்க, வயசானவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ஒழிச்சாவே பாதி கிரைம் தமிழ்நாட்டில் குறையும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்ஸ்டாகிராம்னால முடிஞ்சா இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணிடுங்க. இந்தியாவில் இங்கே ஆபாசம் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஆபாசத்தை ஒழிச்சாவே போதும். தமிழ்நாட்டில் எங்கேயுமே செக்ஷுவல் டார்ச்சர் இருக்காது. ஸ்கூல் ஆகட்டும், ஒர்க்கிங் பிளேஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை ரோடு ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரீட் ஆகட்டும், எங்கேயுமே இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். சென்னை சைபர் கிரைம் நபர்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்க, என்னோட நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு கால் பண்ணுங்க. நானே வந்து அந்த ஐடியா சார்ந்து எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இத்தனை பேர் லிஸ்ட்டையும் என்கிட்ட இருக்கு. இவங்க ஐடி, இவங்களோட ஃபோட்டோ, இவங்களோட கான்டாக்ட் நம்பரோட ஃபைல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் ஃபைல் பண்ணி ஒரு லாயரை வச்சு இதை நான் சப்மிட் பண்ணுறேன் சென்னை டிஜிபி ஆஃபீஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு இந்த மெசேஜை கொடுத்ததுக்கு காரணமே, இந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை எந்த ஒரு தருணத்திலையும் அவர் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேஸை வந்து கொஞ்சம் ரீகன்சிடரேட் பண்ணி மகேஷ்குமாருக்கு இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட இந்த விக்டிம்க்கும் உட்கார வச்சு, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், மகேஷ்குமாரோட அவங்க ஃபேமிலி, அவங்களோட உறவினர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இது கேஸை முடிவு பண்ணி, இது எதனால் நடந்தது, என்ன காரணத்தினால நடந்தது, இல்லை இந்த 25 லட்சம் பணம் கேட்டதுனால நடந்ததா, இல்லை வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்து மீண்டும் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமாரை அவரோட பதவியை திருப்பியும் அவர் கையில் கொடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நடக்காம மறுபடியும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை காப்பாற்றுறதுக்காகவே இவர் கண்டிப்பாக நடந்துக்குவார் நான் நம்புகிறேன். ஏன்னா லா அண்ட் ஆர்டரை அதிகமாக மதிக்கக்கூடிய நபர் ஐபிஎஸ் மகேஷ்குமார் அவர்கள். அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அவரோட ஹிஸ்ட்ரி நான் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. தயவு செய்து ஒரு வீண் வதந்தியை கிளப்பி ஒரு குடும்பத்தை அழிச்சிடாதீங்க, ஒரு சீனியர் ஆஃபீஸரை அழிச்சிடாதீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் முழுசாக அழித்து நாசமாக்கிடாதீங்கன்றது தான் என்னோட அன்பான தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.